கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை செப்பனியா அதிகாரம் 2 வசனம் 15. நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களிகூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து நிர்விசாரம் உள்ளவர்களாய் உலகத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழாமல் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் தப்புவிக்கப்படுவோம். இல்லையெனில் ஒருவரும் பண்படுத்தாத பாழான நகரமாய் பாழாக்கப்பட்ட ஒரு ஸ்தலமாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். செப்பனியா 2:15 நான் தான், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து களிகூர்ந்திருந்த நகரம் இதுவே. இது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் போய்விட்டதே. அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய இருதயத்தின் விருப்பப்படி, நம்முடைய மன எண்ணத்தின்படி என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்றும், நான் எதை சிந்திக்கிறேனோ அதையே செய்வேன், என்னுடைய சந்தோஷமே எனக்கு முக்கியம் என்று சொல்லி தன்னுடைய எண்ணத்தின்படி தனக்கென்று மட்டும் சுயநலமுள்ளவர்களாய் நாம் வாழ்வோமானால் நாம் இப்பொழுது சந்தோஷமாய் வாழ்வதைப் போல காணப்படலாம். ஆனால் பின் நாட்களில் அது பாழும் மிருக ஜீவன்களின் தாபரமுமாய் ஆகிவிடும். மனிதன் வாசம் செய்யாமல் அதை பராமரிக்க ஆளில்லாமல் ஒரு ஸ்தலம் புல் பூண்டுகளால் நிறைந்து காணப்படுமானால் அது பாழாக்கப்படும். அதேபோல நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இல்லாமல் நம்முடைய எண்ணத்தின்படி வாழ்வோமானால் பாழாக்கப்பட்ட கைவிடப்பட்ட நகரமாய் மாறிவிடுவோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் நம்முடைய சுய எண்ணத்தின்படி வாழாமல், உலகத்தை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய எண்ணத்தின்படி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலே நாம் சமாதானத்தோடும் உண்மையான சந்தோஷத்தோடும் வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடவாமல் நம்முடைய சுயத்தின்படி வாழ்வோமானால் நமக்கென்று ஒருவரும் இல்லாமல் பாழாக்கப்பட்ட ஒரு நிலைமையாகிவிடும். ஆகவே ஜாக்கிரதையாய் வாழ்ந்து கர்த்தர் விரும்புகிறபடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து எங்கள் சுய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய எண்ணத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.